R1 Yamaha R1 எல்லாமே ரொம்ப செய்வோம். ஹை சிசி வண்டி. அதையே ரெடி பண்ணுவாரு. ஓ ஓ ஓ ஓ அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு. ஆர்பிஎம் எத்தனை வருது, ம் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஆர்பிஎம், ஒரு செகண்டுக்கு எத்தனை சுத்தம் ம் எல்லாமே காலேஜில் நான் சொல்லுவேன். சொல்லுங்க. ஒரு இன்ஜின் எடுத்து போய் பிரித்து சுற்றி நின்றுக்குவாங்க பசங்க. ஓகே. ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த படத்தில் யூஸ் பண்ணுற ரேசிங் அந்த பைக்கெல்லாம் உங்களுக்கு நீங்கள் நான் செய்கிற வண்டிங்களா நீங்கள் செஞ்சு அது ஒரிஜினலாகவே ஒரு 1000 பவர் இருக்குன்னு வைங்க, ம். நான் 1500 செஞ்சு கொடுப்பேன். ஓ பவர் ஜாஸ்தியாக செஞ்சு கொடுப்பேன். ஜாஸ்தி ஆகிடுவேன். அது ரன்னிங்கில் பறக்க ஆரம்பிச்சிடும். கார் நான் செய்கிறது சார், நான் ஜீப்பெல்லாம் செய்வேன். ஜாங்கோ கம்பெனி மிலிட்ரி ஜீப் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த ஷூட்டிங் வருவாங்க, ஆந்திரா படத்துக்காரங்களாம் வருவாங்க, அதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதனால வீலிங்கெல்லாம் பண்ணுவோம். நீங்கள் ஏன் பைக் ரேஸ் அஜித் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணக்கூடாது சார்? என் வண்டி 500 வரைக்கும் போகுது. சரி அவர் தோத்துட்டாருன்னா அவர் பெரிய நடிகர், சரி அவர் மனசு கஷ்டமாக இருக்குன்னு தான் நான் ஓட்டுறது. என் வண்டி 500 வரைக்கும் போகுது. இப்போ விட்டு கொடுத்துருக்கேன். விட்டு கொடுத்தேன். அந்த என்ன ப்ளக்கை கழட்டி விட்டுருவேன், ஸ்டார்ட் ஆகாது. அவர் போயிட்டு வந்துடுவார். ஏங்க கண்ணன் உங்கள் வண்டி வரலையானு? இல்லை நீங்கள் ஜெயிங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள். அவங்க என்ன சாப்பிட்றான்னு கேட்பான், எல்லாமே வச்சுருப்பான். இரும்பு சாப்பிட்றீங்களா, ரொட்டி சாப்பிட்றீங்களா, இட்லி சாப்பிட்றீங்களான்னு கேட்பான். கை எது காமிட்றாங்க அதை வச்சு கொடுத்துருவேன். அது அஜினி வயசாகிடுச்சுங்க, நான் ஓடுற அளவுக்கு அவரால் ஓட முடியாது. ஓட முடியாது. ஆமாம், அவர் ஃபோன் பண்ணார். ஜாவா பைக் ஓட்டுறப்ப அவர் பார்த்துருக்காரு. சரி அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். 3 பொண்ணு லவ் பண்ணேன். நான் லவ் பண்ணால் இன்னொருத்தன் கூட்டு போயிடுவேன் சார். என் ராசி அப்படி. இப்போ நீங்கள் இந்த பைக்கு மெக்கானிக் வேலை பார்க்குறீங்க இல்லையா? ஸோ நீங்கள் அந்த காலத்துலேருந்து மெக்கானிக் வேலை பார்க்கும்போது இப்போ இருக்கிற பைக்ஸ் உங்களால் சர்வீஸ் பண்ண முடியும்? பண்ணுவீங்க. இப்போ இருக்க அட்வான்ஸ் எல்லாமே பண்ணுவீங்க. ஆனால் சூப்பர் பைக்கே பண்ணுறேன். சூப்பர் பைக் எல்லா பைக்கும் பண்ணுறேன். நம்ம ஒரு டைம் பார்த்தா ஜெராக்ஸ் எடுத்துருவேன். ஒரு இன்ஜின் பார்க்குற கலெக்டர் போய் ஜெராக்ஸ் எடுத்துருவேன். அது செஞ்சுருவீங்க. எவ்வளோ பெரிய என்ன 4 இன்ஜின் R1 Yamaha எல்லாமே ரொம்ப ஹை சிசி வண்டி. அதையே ரெடி பண்ணுவாரு. ஓ ஓ ஓ அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு அவருக்கு. இப்போ இருக்கிற சில மெக்கானிக்ஸுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்காதுங்க. இவருக்கு வந்து எது இன்டேக், எது எப்படி போகுது எல்லாமே இவருக்கு தெரியும். இவர் நிறைய காலேஜஸ்க்கு, தியாகராஜா பாலிடெக்னிக் காலேஜ், சோனா காலேஜுக்குலாம் போய் இவர் கொடுத்துருக்கிறார். காலேஜ் பசங்க வராங்க, கிளச் என்ன ஒர்க் பண்ணுது, பிஸ்டன் என்ன ஆகுது, எப்படி ஃபயரிங் ஆகுது, ஆர்பிஎம் எத்தனை வருது, ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஆர்பிஎம், ஒரு செகண்டுக்கு எத்தனை சுத்தம் எல்லாமே காலேஜில் நான் சொல்லுவேன். ஒரு இன்ஜின் எடுத்து போய் பிரித்து சுற்றி நின்றுக்குவாங்க பசங்க. ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன். கிளச் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பண்ணுறது, பிஸ்டன் என்ன ஃபயர் ஆகுது எல்லாம் சொல்லுவேன். ஓகே. அந்த இவர் அஜித் இருக்குவார், ஆக்டர் அஜித். ஆமாம், அவர் கூட நீங்கள் தான் பைக்கு ரேஸ்க்கெல்லாம் இது பண்ணி கொடுக்குறீங்க கேள்விப்பட்டேன். அது செஞ்சு கொடுத்தான், கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்குது. ஏன் என்னாச்சு? 400 போன்னு சொன்னார். 400 ஸ்பீடு போகணுன்னு சொன்னார். 380 தான் போகுது. 20 கம்மினாலும் என்கிட்ட கொஞ்சம் அதிகம் பேச மாட்டேங்கிறாரு. ஒரு 20 ஸ்பீடு குறையுது. கரெக்டாக 400 போன்னு ஒரு வண்டி விட்டார். சரி, நான் ஒரு 380 வரைக்கும் செஞ்சு கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே ஆல்ட்ரு பண்ண முடியல. சிசி அதிகப்படுத்த முடியல. அதனால் ஒரு 20க்காக அவர் இப்போ ஃபோன் பண்ணுறதில்ல. ஃபோன் பண்ணிட்டு இருந்தார். அந்த 20 நாள் இப்போ பண்ணுறதில்ல. நீங்களும் ஃபோன் பண்ணி கேட்கலையா? நான் இருக்கிற என்னோட இதுக்கு அவர் தான் பண்ணணும். அவர் தான் உங்களுக்கு பண்ணணும், எனக்கு பண்ணணும். நீங்கள் அவருக்கு பண்ண முடியும். சரி, இப்போ நீங்கள் அந்த சர்வீஸ் பண்ணது காசுலாம் கொடுத்துட்டாரா? நான் காசு வாங்குறதில்ல. ஏன்? ஆக்டருக்கெல்லாம் வாங்குறதில்ல. அவர் கொடுத்தாரு, ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தாரு. சரி, வேணாம் சார் வேணாட்டிங்க. 5 லட்சம் ஏன்னா 20 கம்மியாக போகுதுல ஸ்பீடு. சார் அப்போ 2 லட்சம் வாங்கிக்க வேண்டியதானே? வேணாங்க, கரெக்டாக 400 போனிச்சுன்னா வாங்கிடுவேன். சேர்த்து கூட கேட்கலாம், வேணான்னு சொல்லிட்டேன். சார் அப்போ அந்த படத்தில் யூஸ் பண்ணுற ரேசிங் அந்த பைக்கெல்லாம் உங்களுக்கு நீங்கள் நான் செய்கிற வண்டிங்களா நீங்கள் செஞ்சு அவர் ஒரிஜினலாகவே ஒரு 1000 பவர் இருக்குன்னு வைங்க, நான் 1500 செஞ்சு கொடுப்பேன். பவர் ஜாஸ்தியாக செஞ்சு கொடுப்பேன். ஜாஸ்தி ஆகிடுவேன். அது ரன்னிங்கில் பறக்க ஆரம்பிச்சிடும். நாமளும் பறந்துடலாம், அதுவும் பறந்துடும். அந்த மாதிரி அதான் இப்போ அவர் பறந்துகிட்டே இருக்காரு. அவர் பறந்துட்டு போவார், ஷூட்டிங் கூட போக மாட்டார். எங்கே போய் கீழே விழுவார், பறந்துடுவார். இப்போ பைக்லேருந்து காருக்கு போயிட்டாரு. கார் நான் செய்கிறது சார், நான் ஜீப்பெல்லாம் செய்வேன். ஜாங்கோ கம்பெனி மிலிட்ரி ஜீப் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த ஷூட்டிங் வருவாங்க, ஆந்திரா படத்துக்காரங்களாம் வருவாங்க, அதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதனால வீலிங்கெல்லாம் பண்ணுவோம். நம்ம ஏற்காடுலாம் போய் நல்லா வண்டி ஓட்டுவோம். அப்படியா? ஏற்காடுலாம் அருமையாக இருக்கும். ஏற்காடுலாம் வண்டி
அப்படின்னு சூப்பராக ஓட்டுவோம். நீங்க ஏன் பைக் ரேஸ் அஜித் கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணக்கூடாது? சார் என் வண்டி 500 வரைக்கும் போகுது. சரி. அவர் தோத்துட்டாருன்னா அவர் பெரிய நடிகர். சரி. அவர் மனசு கஷ்டமாக இருக்குன்னு தான் நான் ஓட்டுறது. என் வண்டி 500 வரைக்கும் போகுது. ஓ உங்களுக்கு 500? ஆனால் சில டைமில் ஸ்டார்ட் ஆகாது. அந்த மாதிரி வண்டி வச்சுருக்கேன். இப்போ ரேஸ் எடுக்கிறப்ப வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அவர் முன்னாடி போயிடுவார். அவர் ஜெயிச்சிருவார். அதனால தான் அவரோட கலந்துருந்தார். விட்டு கொடுத்துருக்கேன். விட்டு கொடுத்தேன். அந்த என்ன ஃப்ளக்கை கழட்டி விட்டுருவேன். ஸ்டார்ட் ஆகாது. அவர் போயிட்டு வந்துடுவார். எங்க கண்ணன் உங்கள் வண்டி வரலையானு. இல்லை நீங்கள் ஜெயிங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள், நான் ஜெயிச்சா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் என் ஃப்ளக் ஹோல்டரை கழட்டி விட்ருவேன். வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அது போயிட்டு வந்துடுவார். அப்போ நீங்கள் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் என் வண்டி. அந்த மாதிரி வண்டி தான் வச்சுருக்கேன். அப்புறம் நீங்கள் போவீங்களா இல்லை கை கொடுத்துட்டு வந்துடுங்க? கை கொடுத்து வீட்டுக்கு வந்துடுவேன். நான் அதுக்கு மேலே போகாத வேஸ்ட்டு. நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஓ அப்படியா? சரி. இப்போ இப்போ அடிக்கடி பேசுறது உண்டு அவர் கூட? அடுத்த வாரம் பேசுகிறாரு. அடுத்த வாரம் பேச போகிறாரு. நான் ரெடி பண்ணிட்டேன். அந்த 40-400 போகிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவேன். சரி. ஜஸ்ட்டாக ஒரு கண்டென்சர் ஒன்று கொடுக்குறேன். சரி. பவர்ஃபுல்லாக வரும். சரி சரி. அதான் நாங்கள் பழைய மாதிரி பேசுவோம். ஓ சூப்பர் சார், சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் இதெல்லாம் பேசிக்கிறீங்களே, ஸோ அந்த மாதிரி எங்கள் நேயர்களுக்காக ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் பண்ணி காட்ட முடியுமா? எனக்கு பொன்பாக வராங்க. யார் உங்களே? அது ஏலியன். ஏலியன். ஓகே ஓகே. இப்போ சீதனமாக கொடுக்கலான்னு இருக்கிறோம். எதை? பழைய ரோலாண்ட் செயின் இருக்குது, பழைய செயின், இன்ஜின் செயின் இருக்குங்க. அதெல்லாம் ஒரு இரும்பு சட்டியில் போட்டு சீதனமாக கொடுக்குறது. அதுதாங்க பழைய ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க அவருக்கு ஜூஸ் சாப்பிட்றது. வரவங்களுக்கு, பொண்ணு பார்க்க வரவங்களுக்கு அதுதான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு மரத்து மேலே ஏறி குதிப்பாங்க, உருளுவாங்க, பல்ட் அடிப்பாங்க. அந்த மாதிரி பொருள் தான் நாங்கள் கொடுக்குறது. அது இரும்பு சாப்பிட்டாங்களா இப்படி உடச்சாலும் சேரலாம் உடஞ்சிடும். அந்த இரும்பெல்லாம் கொடுப்போம், சாப்பிடுவாங்க. ஓகே. நாளைக்கு பொண்ணு வருது. நாளைக்கு பொண்ணு வருது. இவங்க பொண்ணு பார்த்தாச்சு. நாளைக்கு உறுதி பண்ணுறோம். நாளைக்கு உறுதி பண்ணுறோம். பவுனில் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. எத்தனை பவுன்? 400 பவுன். சரி. 400 பவுன். மோதிரம் 5 கைக்கு. சரி. இது வரைக்கும் மோதிரம். இது வரைக்கும் போகுமா? ஆமாம். அந்த சைனில் கை விரல் இல்லை, சுற்றி விட்டுறது. அந்த மாதிரி மோதிரம். சரி. அவங்க சாப்பிட முடியாது, இப்படி தான் சாப்பிடணும். அந்த மாதிரி மோதிரம் போட்டு விட்டுறோம். சரி. பெருசு இருக்குது. நாளைக்கு வராங்களா? வராங்க. என்ன மொழியில் பேசுகிறாங்கன்னு தெரில, அதுதான் கொஞ்சம் கற்றுக்கணும். நீங்கள் என்ன மொழியில் பேசுவீங்க? அவங்க கக்கறாங்க. நானும் அதே மாதிரி பேசி அந்த என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த நடந்துக்கும். அவங்க என்ன சாப்பிட்றான்னு கேட்பேன். எல்லாமே வச்சுருப்பேன். இரும்பு சாப்பிட்றீங்களா, ரொட்டி சாப்பிட்றீங்களா, இட்லி சாப்பிட்றீங்களா அது கேட்பேன். கை எது காமிட்றாங்களோ அதை கொடுத்துருவோம். ஓ சூப்பர். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அவங்களாம் மரத்து விறகு, இந்த புல் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க பொழுது. ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி அழுங்குதாங்க. அவங்களுக்கு என்ன சாப்பாடு போடணும்னு தெரியல. அவங்களுக்கு யானையை தான் வெட்டி போடணும். சூப்பர், அழகாக பேசுனீங்க எங்களுக்காக. ஸோ இந்த மாதிரி நீங்களும் நிறைய வீடியோஸ் போடுங்க. ஸோ மக்களை வந்து என்ஜாய் பண்ண, ஏன்னா நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த அந்த மேனரிசம் ஒரு யதார்த்தமாக, அதாவது இவர் ஏதோ சொல்லி வச்சு பேசலை, உண்மையாலே மைண்ட் அப்படி வருங்க. யாருமே எனக்கு இவர் சொல்கிறதோட என்னோட மைண்டில் நான் பேசுவேன். எப்பயுமே அப்படி தான். அந்த ஸ்பான்டனிட்டி. அவர் ஒன்று சொன்னார்னா நான் 4-5 எக்ஸ்ட்ரா நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நம்மளோட மைண்ட்லேயே பேசுவேன். அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி சீக்கிரம் நீங்கள் வந்து வெள்ளித்திரைக்கு வரணும். உங்களை நாங்கள் அங்கே பார்க்கணும். அங்கே சென்னையில் வெள்ளித்திரையில பார்க்கணும். நான் உங்களை சென்னையில பார்க்கணும்னு நான் சொல்லல, சினிமாவில். சினிமாவில் சீக்கிரமா உங்களை பார்க்கணும். ரொம்ப சந்தோஷம். ரஜினி கூட நடிப்பீங்களா? ரஜினி வயசாயிடுச்சுங்க. நான் ஓடுற அளவுக்கு அவரால் ஓட முடியாது. ஓட முடியாது. ஆமாம். அவர் ஃபோன் பண்ணார். ஜாவா பைக் ஓட்டுறப்ப அவர் பார்த்துருக்காரு. சரி. அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். அவங்க கூட நான் ஒரு சீன் பின்னாடி உட்காரலாம் அப்படின்னாரு. ரஜினி கேட்டார். இல்லைங்க முடியாதுங்க, நான் ஃபஸ்ட் டிக்கெட் போட்டு மூவ் பண்ணால் வீலிங் ஆகிட்டோம், நீங்கள் பெல்ட் அடிச்சிடுவீங்க. நம்ம லதா, அவங்க அம்மா ஒய்ஃப் பேர் லதாங்களா, அவங்களுக்கு என்ன திட்டுவாங்க. சரி. எதுக்கு எங்கள் வீட்டுக்கார காலை ஒடிச்சு விட்டீங்க அனுப்பிச்சுட்டாங்க. நான் அவர் கூப்பிட்றேன். அப்போ அவங்க பொண்ணு வேற ஐஸ்வர்யா. உங்களுக்கு தான் ஐஸ்வர்யா மேரேஜ் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு பிடிக்கல. ஓ, அவங்க தான் அந்த எக்ஸ்லவரா? பிடிக்கலங்க, எனக்கு பிடிக்கல. அப்புறம் தனுஷுக்கு அனுப்பிச்சு விட்டீங்க. தனுஷ் வந்தார். மோஃபா பைக் ஒன்று எடுத்து வந்தார். நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் ரஜினியோட பொண்ணை, பெரிய பொண்ணு கல்யாணம் மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டேன். அதுதான் நடந்தது. எனக்கு பிடிக்கலைங்க, எனக்கு கருப்பாக இருக்கணும் எங்கள் ஒய்ஃப் மாதிரியே. அதுதாங்க வெள்ளையாக இருந்தால் பிடிக்காது, ஒயிட் பிடிக்காது, பிளாக் தாங்க பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எங்கள் ஒய்ஃப் வந்து கருப்பாக தான் இருப்பாங்க. அவங்கள மேரேஜ் பண்ணிவிட்டேன். சரி, நீங்கள்
கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லவ் பண்ணீங்களே அது ஏன் 3 பொண்ணு லவ் பண்ணேன். நான் லவ் பண்ணால் இன்னொருத்தன் கூட்டு போயிடுவேன் சார். என் ராசி அப்படி. என்னோட ராசி எப்படி தெரியுங்களா? ஒரு லவ் பண்ணுவேன், அந்த பொண்ணுக்கு லவ் பண்ணுவாங்க, நான் வேற ஒருவருக்கு போய் மேரேஜ் பண்ணிக்குவேன். என்ன வண்டியில் போகிறப்ப ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, நல்லா இருங்கம்மா அப்படின்னு கும்பிட்டுருவோம். சரி. இப்போ இன்னொரு பொண்ணு அது அதே மாதிரி தாங்க. எல்லாருமா என்னை பழி வாங்குவாங்க. எதுக்கு? ஃபஸ்ட்டு நானே பார்க்கலாம் கூட அவங்களும் அது பேசுவாங்க. நீங்கள் மெக்கானிக் நல்லா பைக் ஓட்டுறீங்க, அந்த ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு, ரஜினியோட இந்த ஸ்டைலில் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பைக் ஓட்டுறதை வச்சு நான் உங்களை லவ் பண்ணேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லுவீங்க, இன்னொருத்த கூட பைக்கில் போவீங்க, எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி. சரி அது சரி. அதுக்கப்புறம் நீங்கள் 3 லவ் பண்ணீங்க, அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்கள் மனைவி கிட்ட சொன்னீங்களா இந்த மாதிரி லவ் பண்ணிட்டு? அன்றைக்கி நானும் எதுவும் ஓப்பனாக பேசிடுவேன். சரி. லவ் எங்கள் மனைவி சொல்லுவாங்க, உன் மூஞ்சிக்கு எதுவுமே செட் ஆகாது அப்படின்னு எங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்க. இதுக்கு வேறு மூஞ்சி என்ன வைக்க முடியும் சார், இந்த மூஞ்சிக்கு செட் ஆகலாம், அப்புறம் உங்கள் மூஞ்சிக்கு செட் ஆகாதுன்னு எங்கள் ஒய்ஃப் சொல்லிடுவாங்க. ஆனால் எங்கள் ஒய்ஃபு காட்டு நீ அதை லவ் பண்ணேன்னு, எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லைம்மாமா அப்படின்னு. அது உண்மையாக சொல்லிட்டாங்க. அதுவும் உண்மை, நாங்கள் ஓப்பனாக பேசிக்குவோம். ஏன் நீ ஒரு 4-5 பேர்த்து லவ் பண்ணுற அப்படின்னு நான் சொன்னேன். அது உன் ராசிக்கு ஓடுறாங்க, நான் லவ் பண்ணல அப்படின்னு. ஸோ அப்போ நீங்கள் ஒரு 3 பேர் பொண்ணுங்க வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றி விட்ருக்கீங்க. காப்பாற்றிருக்கேன். நல்லா இருக்காங்க. 3 பேர் நல்லா இருக்காங்க. அப்பப்போ மெசேஜ்லாம் பண்ணுறீங்களா? இப்போ அவங்களே ஃபோன் பண்ணுறாங்க. அதிகம் பேச மாட்டேன். எங்கள் ஒய்ஃபு பேசணுன்ட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, பேச வேண்டாங்க. என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கலாமாண்ணே? தெரிஞ்சுக்கலாம்னா திரும்ப அந்த அங்கே போயிடுவேன்னு அவங்களுக்கு பயம், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ திருப்பி அவங்க உங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு வந்து உங்களே தான் திரும்ப மேரேஜ் பண்ணிக்கிறோனாங்களா? ஆளுக்கு ஒரு பட்டரை வேலையை கொடுத்துருவேன், நான் செஞ்சுட்டு இருக்குங்க. பசங்களை நிறுத்திட்டு லேடிஸாக போட்டுருவேன். ஆமாம், எல்லாமே நம்ம லவ் 3 லவ்வுக்கு நான் நல்லா வண்டியாக கொடுத்தாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அதில் ஸ்பானர் தனியாக கொடுத்துட்டு அவங்க பார்த்துருவாங்க. ஸோ பட்டறையே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், இன்னும் வண்டி அதிகமாக ஏன்னா லேடிஸ் இருக்காங்களா, என்னங்களாம் ஓல்டு மேன் ஆகிட்டாங்க, பழைய மாடல் ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் அந்த மாதிரி வயசான ஆளுங்க தான் வராங்க, பசங்க வர மாட்டாங்க. பழைய மாடல் வண்டிக்கு தான் வரும். லேட்டஸ்ட் வண்டிலாம் வராது. பழைய ஜாவா அந்த மாதிரி பைக் இந்த மாதிரி தான் வரும். சரி சரி. ஏன்னா அவங்களும் பழைய மாடல் ஆகிட்டாங்க, அவங்க வண்டி அடிச்சுட்டு தான் நடக்கிறாங்க, மாடல் மாறி போச்சு. நடக்கிறாங்க. சரி, ரைட், ஓகே. இவர் யார்? இவர் தாங்க மெயினான தளபதி. ஊமை மாதிரியாக தான் இருப்பார். அவர் பேர் நல்ல பேர் தான், அது சொல்லக்கூடாது. என்ன பேர்? தளபதி. நல்ல பேர் தான் சொல்லுங்க. தளபதி தானே? செல்வம். தளபதி செல்வம். தளபதி செல்வம் ஒரு பேர். அமைதியாக தான் இருப்பார். அவருக்கு உங்களுக்குள்ள பாண்டிங் எப்படி? நான் சொல்கிறது அவர்கிட்ட அவர் பார்த்தாவே நம்மளுக்கு காண்டாவதா? இல்ல அவர் பார்த்தாலே காண்டாவதா? இல்ல நீ உங்க ஃபேஸ் அப்படிதான் இருக்குது, அவரை பார்த்தாலே எனக்கு காண்டாமா இருக்குது. 30 லைட் அள்ளிட்டு வந்துடுவார், எல்லாம் வண்டியில் செட் பண்ணுவார். 50 பல்ப் இருக்கு அவர் வண்டியில். லைட் பைத்தியம் அவர். அப்படியே அவர் வீட்டில் சாப்பிட மாட்டார். வீட்டில் போனால் 20-30 லைட் இது மாதிரி எண்ணிக்கிட்டே இருக்கும். லைட்டு தான் போடுவார், லைட்டே பார்த்துட்டு இருப்பார். அவங்க ஒய்ஃபு கேட்பாங்க, என்னங்க லைட்டே பார்க்குறீங்க, எனக்கு பசி வயிறு அம்பிருச்சு, லைட்டு பார்த்துன்னு சொல்கிறேன். லைட் பைத்தியம் அவர். எல்இடி பல்ப் பூரா வச்சுருப்பார், எல்லா கலருமே. அடுத்து ஒரு வாய்க்குள்ள ஒன்று செட் பண்ணலான்னு இருக்கிறேன். அந்த பல்ப் ரெடி பண்ணிட்டு அடுத்து வாய்க்கு தான் எல்இடி பெங்களூர்னு சொல்லியிருக்கிறேன். வாயை திறந்தா லைட் எரியுற மாதிரி. எப்படி இவரை சமாளிக்கிறீங்க நீங்கள்? எப்படி இவரை சமாளிக்கிறீங்க? அவர் பொழுதுனைக்கும் வரோம் போகிறோம், அவர் பேசுவார், நம்ம பேசுவோம், அப்படியே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டா உங்கள் வயசில் நம்ம விளையாட முடியுமா? எப்படி தலைவரா நான் ஓடி ஆடி விளையாட முடியுமா? நீ அரியா பையன் பாரு, அதே பையன் தான் விளையாட முடியும். என்ன உங்களை இப்படி திட்டுறாரு நீங்கள்? என்னங்க போய் திட்டியே போகிறாரு நம்மள. ஓகே, சூப்பர் சார். சூப்பர். எங்களை உங்கள் நேரத்தெல்லாம் ஒதுக்கி ஸோ இவ்வளோ நேரம் எல்லாரும் வந்து இந்த கொசுக்கடி வேற இல்லை, நாங்கள் அப்படியே ஃப்ரீயாக தாங்க. இல்லை, நீங்கள் இந்த கொசுக்கிட்ட பேச வேண்டிய என்ன இன்டர்வியூ எடுக்க வராங்க, கொஞ்சம் கடிக்காம இரு. சாயந்தர டைமில் எல்லாம் தண்ணி ஊற்றிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆவாங்க கொசுங்க. ஆனால் உரம்பரையாக உங்கள் மாதிரி வந்துட்டாங்களா அங்கேருந்து பார்ப்பாங்க. எங்களெல்லாம் கடிச்சாலும் மறுத்து போச்சு. இப்போ உங்கள் மாதிரி ஆளுங்க விடக்கூடாது, நம்ம ஒரு கொசுங்கெல்லாம் விடாது. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி கொசுங்களுக்கு. ஆனால் காலைல வந்து சொல்லும், ஏன் கொசுக்குன்னா நீங்களாம் என்னை வந்து கடிக்கல, இல்லை உரம்பரைக்கு வந்தாங்க, டைரக்டர்லாம் வந்தாங்க, அவங்கள கடிச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, பதமாக இருக்குது, உங்களுக்கு தான் ஆயில் போட்டு ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இப்போ உங்களும் கடிக்கும். ஆமாம், நம்மளும் கடிக்காது, பூரா ஆயில் தான். சூப்பர். ஸோ உங்கள் கூட பேசினது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சிரித்தோம். ஏன்னா காலிலேருந்து நாங்கள் வந்து ஒரே
ஒர்க்கு டென்ஷனில் அப்படியே இருக்கும்போது இப்போ லாஸ்ட்டாக உங்ககிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக. அதுவும் இவர் பேசுகிற பேச்செல்லாம் இப்போ இது கொஞ்ச நேரம் பேசுனதுக்கே இவர் இப்படி இதெல்லாம் நீங்களாம் எப்படி அதெல்லாம் சமாளிக்கிறீங்க? பேசிக்கிட்டு பொழுது போகிறதே தெரியாது. என்ன ஆகிக்கும்? பொழுது போகிறதே தெரியாது. போகுது அது போகுது, நீங்கள் அங்கே போகிறீங்க. நாம பொழுது போகிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பாருங்க மேலேயே பாருங்க, நாம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இவரை வந்து ஒரு அவர் எங்கே போய் கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கண்டிப்பாக கூட இருந்து சேர்த்துருங்க. சார் சீக்கிரமாக வந்துருங்க சார் சினிமாவுக்கு. வந்துடும் சார். ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்தோன்னா உங்களை வெள்ளி திரையில் பார்க்கணும், பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும். ஸ்க்ரீன் பெருசில் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமாம் சார். சார் சரி சூப்பர். அவருக்கும் கை கொடுத்துருங்க கோச். அப்படியா? ஐயோ அப்போ அவருக்கும் கொடுத்துட்றேன் நான், அப்புறம் இவரும் கோச்சிப்பாரு. ஸோ எல்லாருமே உங்கள் டீமே அப்படியே எல்லாமே சேர்ந்து நீங்கள் எல்லாம் சினிமாவுக்கு வரணும். உங்கள் எல்லாரையும் பார்த்து இந்த மக்கள்லாம் சந்தோஷப்படணும். சரிங்களா? சீக்கிரமாக வந்துடுங்க. வந்துடும் சார், வந்துடும் சார். இவ்வளோ நேரம் இவங்க பேசினதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சிரிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு விருந்தினரோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.